ஏன்பா நீ என்ன சின்ன குழந்தையா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல? இந்த மாதிரி உங்கள யாருனா திட்டியிருக்காங்களா? அப்ப நீங்க இம்மெச்சூரான பெர்சன் என்று அர்த்தம். அது என்ன இம்மெச்சூர் பெர்சன் அப்டின்னா, இந்த சொசைட்டி எதிர்பார்க்கிறத நம்ம கொடுத்துட்டோம் அப்டின்னா, அதுக்கு பேரு மெச்சூரிட்டி. அப்படி கொடுக்கல அப்டின்னா, அதுக்கு பேர் இம்மெச்சூரிட்டி. உதாரணத்துக்கு ஒரு டீனேஜ் பையன் எப்படி இருக்கணும்னு நெனைக்கிறோமோ, அப்படி அவன் இருந்துட்டா அதுக்கு பேரு மெச்சூரிட்டி. அதுக்கு பதிலா அவர் டீனேஜ் பையன் மாரி நடந்துக்காம வேற மாரி நடந்தான் அப்டின்னா, அதுக்கு பேரு இம்மெச்சூரிட்டின்னு சொல்றாங்க. இப்படி இம்மெச்சூரிட்டியா இருக்கிறதுனால உங்களுடைய மதிப்பு மத்தவங்க மத்தியில ரொம்ப கம்மியா இருக்கும். இப்படி உங்களுடைய மதிப்பை மற்றவங்க மத்தியில் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்குறதுக்கும் உங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் உங்கள் ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு மெச்சூரிட்டி லெவல்னா என்ன, நம்ம மெச்சூரிட்டி ஆகிட்டோமா அப்படின்ற குழப்பமே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஒரு மெச்சூர் அண்ட் இம்மெச்சூர் பர்சன்ஸ்க்கான 8 அறிகுறிகளை பார்க்க போகிறோம். இதை பார்க்கறது மூலிமா நீங்கள் இம்மெச்சூர் பர்சனா இல்லை மெச்சூர் பர்சனா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஆஃபீஸுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேலே பாஸ்ன்னு ஒருத்தர் இருப்பார், இல்லை டீச்சர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க கொடுத்த ஒர்க்கை நீங்கள் முடிக்காமல் இல்லை சொதப்பிட்டு போய் நிற்கும்போது அவங்க கோவப்பட்டு உங்ககிட்ட ஏப்பா இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் நான் இதனால தான் பண்ணலை, இதுதான் காரணம், இவன் தான் என்னை பண்ண விடாமல் பண்ணிட்டான் இப்படின்னு நிறைய ரீசன் சொல்லுவீங்கன்னா, ரீசன் ஒன்று ஃபேக் நியூஸாக இருக்கும், இல்லை ரியல் நியூஸாக இருக்கும். அதாவது நீங்கள் உண்மையான ஒரு காரணத்தை சொல்லுவீங்க, இல்லை பொய்யா ஒரு காரணத்தை சொல்லுவீங்க. இப்படி நீங்கள் எந்த காரணத்தை சொன்னாலுமே இது ஒரு மெச்சூர் பெர்சனுக்கான அறிகுறி இல்லை. இப்படி நீங்கள் ரீசன் சொல்கிறதுனால அவங்களோட கோபம் இன்னும் அதிகமாக தான் ஆகும். இப்படி ரீசன் சொல்கிறவங்கள சைக்காலஜியில் ஒரு இம்மெச்சூர் பெர்சன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி ரீசன் சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் பண்ண தப்பை ஒத்துக்கிட்டு, ஆமாம் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் இது நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவங்களுடைய கோபம் எல்லாம் காற்றா பறந்துடும். இதை விட்டுட்டு இதனால தான் நான் இதை பண்ணலை, அதனால தான் நான் இதை பண்ணலை அப்படின்னு ரீசன் சொன்னீங்கன்னா அவங்களுடைய கோபம் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். இதுக்கு பதிலாக பண்ண தப்பை நெக்ஸ்ட் டைம் நான் நடக்காமல் பார்த்துக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடச்சிடும். இப்படி சொல்கிறவங்கள தான் ஒரு மெச்சூரிட்டி பெர்சன்னு சைக்காலஜியில் சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, லவ்வரால் ஹர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எமோஷன்ஸை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணுவீங்க. இப்படி ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களை ஹர்ட் பண்ணவங்க உங்கள் மேலே பரிதாபம் பண்ணணும்னு நினைப்பீங்க. குறிப்பாக நீங்கள் போட்ட ஸ்டேட்டஸை யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, அந்த குறிப்பிட்ட நபர் பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்னு எத்தனை தடவை ஸ்வைப் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்படி பண்ணுறது மூலிமா உங்களை கேர் பண்ணுறவங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பாங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து இதையே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேர் பண்ணுறவங்க கூட அட போப்பா இவனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. இப்படி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறவங்கள சைக்காலஜியில் ஒரு இம்மெச்சூர் பெர்சன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள உங்கள் மேலே ஒரு பரிதாபப்பட வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போடாமல் உங்களுடைய ஃபீலிங்ஸை யாருன்னா ஒரே ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அதுவே போதும். இப்படி ஸ்டேட்டஸ் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை மாற்றிக்கோங்க. அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மெச்சூர் பெர்சன் இல்லைன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிடிச்சவங்க கிட்ட எப்போவாச்சும் ரொம்ப சண்டை போட்டுருப்பீங்க, இல்லை ரொம்ப கோவப்பட்டு இருப்பீங்க. அப்படி சண்டை போட்டுட்ட பிறகு உங்கள் கோவம் எல்லாம் தீர்ந்து விட்ட அப்புறம் நீங்களே அவங்கக்கிட்ட போய் பேசியிருக்கீங்களா? இல்லை நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்கள தான் வந்து பேசணும், நம்ம எதுக்கு போய் பேசணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இப்படி நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்கள தான் வந்து பேசணும், நான் பேச மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு இம்மெச்சூர் பெர்சன் சைக்காலஜியில் சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக சண்டையெல்லாம் முடிச்சுட்டு கோவலாம் போயிட்ட அப்புறம் நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை, ஆனால் பரவாயில்ல நம்மளே போய் பேசுவோம் அப்படின்னு நீங்கள் சிரிக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மெச்சூர் பெர்சன்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் மேலே தப்பு இல்லை, அவங்க தான் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய ஞாபகங்கள் உங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுடைய ஒர்க் டிஸ்டர்ப் ஆகும், உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ட்ராப் ஆகும், நீங்கள் செய்கிற வேலை ஒழுங்காக பண்ண மாட்டீங்க. நீங்கள் எப்பயுமே அவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு பேசிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இப்படியே இருப்பீங்க. இதனால் உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூட வேலையில் கவனம் சிதறலாம். இதுக்கு பதிலாக நான் அவங்க மேலே தப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, நானே போய் பேசுகிறேன் அப்படின்னு நீங்களே பேசிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு மெச்சூர் பெர்சன்ஸாக இருப்பீங்க. ஸோ எப்பயுமே உங்கள் பிடிச்சவங்கிட்ட சண்டை போட்டிங்க அப்படின்னா உங்கள் மேலே தப்பு இல்லைனாலும் நீங்களே போய் பேசி சாரி கேட்டுருங்க. அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாகவும் ஜாலியாக பழகக்கூடிய ஆளாக இருக்கீங்களா? மற்றவங்க கூட எப்பயுமே சந்தோஷமாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு ஃப்ளோவாக எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு தம்ஸ்அப் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி எப்பயுமே ஜாலியாக ஃப்ளோவாக காமெடியாக பேசுகிறவங்கள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, நீங்கள் யாருன்னா ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்கள சந்தோஷப்படுத்துகிறேன் அப்படின்னு அந்த நேரத்தில் போயிட்டு அவங்கக்கிட்ட காமெடி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு இம்மெச்சூர் பெர்சனுக்கான வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல?
ஆமாம், நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னடா அது, கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல மனசோட நல்ல எண்ணத்தை பண்ணுறோம். இது எப்படி தப்பாகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சவங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் ஒருத்தவங்க வந்து, மச்சான் ஏன் ஃபீல் பண்ணுற, எல்லாரும் ஒரு நாள் இறந்து தான் போவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். அந்த நேரத்தில் அவங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னா அவங்க தான் ஒரு மெச்சூர் பர்சன்ஸாக கருதப்படுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 20, 30, 40 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வயசுக்கு வந்த பிறகு நீங்கள் சின்ன வயசில் விளையாடின விளையாட்டை இப்போ விளையாடாமல் இருப்பீங்க. அதுக்கு உதாரணத்துக்கு உங்கள் கிட்ட ஒரு சின்ன குழந்தை வந்து கண்ணாமூச்சி விளையாடன்னு கூப்பிடும்போது அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட இந்த வயசில் நான் விளையாடுற விளையாட்டா இது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இம்மெச்சூர் பர்சன்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறவங்க பொதுவாக ஒரு ஓவர் மெச்சூரிட்டியாக கருதப்படுறாங்க. அவங்க எப்பயுமே எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் விளையாடக்கூடாது இந்த மாதிரி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. இதெல்லாம் மறந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை எந்த வயசானாலும் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு மெச்சூர் பர்சன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா அந்த மெச்சூர் பர்சன்ஸுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு மட்டும்தான், வேறு எதுக்குமே கிடையாது, சந்தோஷத்துக்காக தான் நம்ம வாழ்கிறோம். அதனால எந்த வயசானாலும் நம்மளுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்த நம்ம வயசு பார்க்காம நம்ம பண்ணோம் அப்படின்னா அவங்க ஒரு மெச்சூர் பர்சன்ஸாக பார்க்கப்படுறாங்க. அதனால் நீங்கள் ஒரு ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு எதனா ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நீங்களே பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக வெளியே வந்து மற்றவங்கக்கிட்ட ஜாலியாக பேசி சிரித்து பழகி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சந்தோஷமாக அனுபவிங்க. நீங்கள் லைஃப்லையும் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு மெச்சூர் பர்சன்ஸாக காணப்படுவீங்க. நீங்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது கிளாஸ் டீச்சர்கிட்ட டவுட்டாக கேட்குற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து மற்றவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? யாரடா இவன் டவுட்டாக கேட்டுட்டு இருக்கான், பெரிய மெச்சூரிட்டி பர்சனாக இருப்பான் போல் அப்படி தான் நினைப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இது ரொம்ப தப்பு. இப்படி எதுவுமே நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளும் இம்மெச்சூர் பர்சன் தான். இதே மாதிரி தெரிய வேண்டிய விஷயத்த நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு கேள்வியாக கேட்குற ஒரு ஆளும் இம்மெச்சூர் பர்சன் தான். அப்போ யாரு தான்ப்பா மெச்சூர் பர்சன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த டீச்சர் தான் ஒரு மெச்சூர் பர்சன்ஸ். புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் உங்ககிட்ட கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாரு. நீங்கள் ஏன் இப்படி பண்ண, நீ தான் காரணம், இது ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது பதிலுக்கு நீங்களும் கேள்வியாக கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இம்மெச்சூர் பர்சன்ஸ். இப்படி கேள்வி கேட்பது மூலியமா இதில் இருக்கக்கூடிய வாக்குவாதம் தான் அதிகமாகும். நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. அதுக்கு பதிலாக அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு ஆமாம் தப்பு தான், மன்னிச்சிட்டு நெக்ஸ்ட் டைம் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கான்வர்சேஷன்ஸ் அப்போயே முடிஞ்சிடும். எந்த பிரச்சனையும் அந்த இடத்துல நடக்காது. ஸோ ஒரு மெச்சூர் பர்சன்ஸ் எப்பயுமே ஒரு சண்டை வரும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க கேள்வி கேட்கும்போது அவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுவாங்க, தவிர்த்து கேள்வியாக கேட்க மாட்டாங்க. கடைசியில் அவங்க கேட்குற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லிவிட்டு பண்ணது தப்பு தான், மன்னிச்சிடு, நெக்ஸ்ட் டைம் நான் நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன்ஸ் முடிப்பாங்க. ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா நீங்கள் ஒரு மெச்சூர் பர்சன்ஸாக பார்க்கப்படுறீங்க. நீங்கள் எப்போயாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஒன்றா இருக்கும்போது யாருன்னா ஒருத்தர் பற்றி புரளி பேசியிருக்கீங்களா? அதாவது ஒருத்தரை பற்றி நல்லது கெட்டது அவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னு புரளி பேசிகிட்டு இருக்கீங்களா? அப்படி பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இம்மெச்சூர் பர்சன்ஸாக பார்க்கப்படுறீங்க. பொதுவாக மெச்சூர் பர்சன்ஸ் யாரை பற்றியும் யார்கிட்டையும் புரளி பேச மாட்டாங்க. எந்த குரூப்பில் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் நம்மளை சுற்றி இருந்தாலும் சரி, அவங்க யாரை பற்றியும் எதை பற்றியும் யார்கிட்டையும் இவங்க அப்படி இவங்க இப்படின்னு எந்த ஒரு பொருளையும் பேச மாட்டாங்க. அதே மாதிரி மற்றவங்க அவங்கக்கிட்ட வந்து இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, பெரிய ஆள் ஆகிட்டான், இவன் வேஸ்ட்டு அப்படின்னு எந்த ஒரு பொருளை பேசினாலும் அதுக்கு காது கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொன்னதுக்கு சும்மா ஜஸ்ட் தலையாட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஒரு மெச்சூர் பர்சன்ஸ் இப்படி பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா அவங்க எப்பயுமே அவங்க ஒர்க்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இது மாதிரி தேவையில்லாத பொருளெலாம் பேசி டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி பேசுகிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா அது நீங்கள் ஒரு இம்மெச்சூர் பர்சன்ஸ். ஸோ மறக்காமல் இந்த கேரக்டரை மாற்றிக்கோங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போயாவது ரொம்ப சந்தோஷமாகவோ இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கீங்களா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணி அதுக்கு கிரெடிட் கிடைத்த உடனே நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கீங்களா? அப்படி இல்லைனா ஒரு விஷயத்தை பண்ணி அது கிரெடிட் கிடைக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்களா? இது 2யும் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு இம்மெச்சூர் பர்சன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, இது எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நல்லது நடந்த உடனே நீங்கள் ரொம்ப அதுக்கு ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கெட்டது நடக்கும்போது அந்த ரியாக்ஷன்ஸை உங்களால் தாங்கிக்க முடியாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நல்லது வரும்போது உங்கள் மனசு ஏற்றுக்கும், ஆனால் கெட்டது வரும்போது உங்கள் மனசு ஏற்றுக்காது. அதை நினச்சி ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் ஒரு மெச்சூரிட்டி பர்சன்ஸ் இந்த 2 ஃபீலிங்ஸுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சந்தோஷம் வரும்போதும் ரொம்ப ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு கெட்டது நடக்கும்போதும் அதுக்கும் ரொம்ப ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இப்படி இருக்கிறது மூலிமா அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியும். அப்படி பண்ணுறது மூலிமா ஒரு பெரிய கெட்டது நடந்தாலும் அதுக்கு அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் ஒரு இம்மெச்சூர் பர்சன்ஸ் இந்த மாதிரி சந்தோஷத்துக்கு ரொம்ப ரியாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கெட்டது வரும்போது அவங்க வாழ்க்கையில் ரொம்ப மோசமான சம்பவம் நடக்கும்போது அதுக்கு அவங்க ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க. எப்பயுமே நீங்கள் ஒரு மெச்சூர் பர்சன்ஸாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த கேரக்டரை அவாய்ட் பண்ணுங்கள்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 8 சைனையும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி இந்த 8ல் நீங்கள் எத்தனை பாஸ் அப்படின்னு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் 8மே ஃபெயிலாக இருந்தீங்க, நீங்கள் 8மே இம்மெச்சூர் பர்சன்ஸாக இருக்கீங்கன்னா கவலையே படாதீங்க, உங்களால் மாற்றிக்க முடியும். எப்பயுமே வாழ்க்கையில் ஒரு இம்மெச்சூர் பர்சன்ஸாக இருக்காதீங்க, மெச்சூர் பர்சனாக இருங்க. நீங்கள் உங்களுடைய வேலையிலையும் ஃபோக்கஸாக இருங்க. நான் சொல்லக்கூடிய இந்த 8 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதை தயவுசெய்து மாற்றிக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்பயுமே மெச்சூர் பர்சன்ஸாக இருக்க ட்ரை பண்ணுங்கள்.